ஹாய். இன்றைக்கி வீடியோவில் இந்த சாரீ ரொம்ப நாளாகவே அப்படியே வச்சிட்ருந்தேன். நம்மளுக்கு ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தான் டெய்லராக இருந்தாலும் நம்மளுக்கு தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப லேட்டாக அப்படி தைக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்மளுக்கு வருது. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து என்னோடய சாரீ ஒன்று நான் தைக்க போகிறேன். அப்படியே ஈவினிங் ஆஃபீஸ்லாம் போய் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது இருந்தாலும் நம்மளுக்கு தைக்கும்போது அந்த டயர்ட்னஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆன மாதிரி தோணுது. ஃபஸ்ட்டு ஓரம் அடிச்சுக்கலாம். இது ஒரு சில்க் சாரீ தான். இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த சில்க் சாரீ வித் ப்ளவுஸ் இந்த கைக்கிட்ட மட்டும் நல்ல ஃபுல் எம்ப்ராய்டரி கொடுத்த மாதிரியான டிசைனு. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வீடியோ போட்டு. அது சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால நான் அந்த வீடியோஸை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ப்ளீஸ் இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். கோட் அடித்து முடிச்சுட்டு ஃபால்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் ஆல்ரெடி நான் வேறு ஒரு சாரியில் யூஸ் பண்ணினது தான். ஸோ நம்மளுக்கு தானே, செல்ஃப் யூஸ் தானே அப்படிங்கிறங்காட்டி அதவே பிரித்து அந்த சாரீ வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் அதை கிழிஞ்சு போச்சு. அதனால் அந்த சாரியோட ஃபால்ஸவே நான் எடுத்து இந்த சாரீக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ யாரெல்லாம் டெய்லர்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, நம்மளோடது அப்படின்னு சொல்லி வரும்போது எதெல்லாம் பழசெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் நான் மோஸ்ட்லி அப்படி தான் என்னோடய ப்ளவுஸுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கலர்ஸ் எக்ஸ்ட்ராலாம் வரும் இல்லையா, லைனிங் கிளாத்து, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். இப்போ பிங்க்னா ஓரளவுக்கு செட் ஆகிற பிங்க் 2-3 கலர் இருந்தாலும் அதை அப்படியே நான் வச்சு போட்டு கொடுத்துருவேன். அந்த மாதிரி வரும்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அந்தந்த கலர்ஸை நான் அப்படியே போட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அப்படி தான் நான் எல்லா சாரீஸ் மோஸ்ட்லி ப்ளவுஸஸில் நான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாரியோட கோட் அடித்தாச்சு, ஃபால்ஸ் வச்சாச்சு. இப்போ எல்லாம் எடுத்து நீட்டாக மடித்து ரெடி பண்ணி இங்கே வச்சிடலாம். இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஒரே இடத்துலையே அந்த சாரீ கிடந்து இந்த ஓரத்துலலாம் ஒரு சின்ன டஸ்ட்டே பட ஆரம்பிச்சிருச்சு. வெளியே எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் தைக்க முடியாமல் போயிடுறது. யாரோ கஸ்டமரோட ட்ரெஸ் வந்துச்சுன்னா அதை தைச்சிட்டு நம்மளோட இதை அப்படியே விட்டுறது. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த சாரீ அப்படியெல்லாம் வச்சு. இதே மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் அப்படியே இருக்குது நம்மளோடது ஸ்டிச் பண்ணாமல். அடுத்து நம்ம ப்ளவுஸ்க்கு போயிடலாம். ஆல்ரெடி நான் இதை கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த இதுவும் சிந்தட்டிக் கிளாத் ரொம்ப வலுவலுன்னு இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் அப்படியே மெதுவாக அங்கங்கே பெல் பின்லாம் குத்தி ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா வச்சு நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட் இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்துக்கு செப்ரேட்டாக நம்ம எப்படி நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம கடகடன்னு ஈஸியாக எடுத்து லைனாக அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிறேன். எது இந்த லைனிங் பீஸ்க்கு தகுந்த மாதிரியான மெயின் கிளாத் அப்படிங்கிறத தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் நான் இது பண்ணிக்கிறேன். நான் இது என்னோடய ப்ளவுஸஸ்லாம் மோஸ்ட்லி பைப்பிங்கோ எந்த ஒரு டிசைன்ஸுமே மோஸ்ட்லி வைக்க மாட்டேன் நான். அதே மாதிரி இப்போவும் சும்மா அப்படியே மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம மெயின் கிளாத்தை வச்சு தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் அந்த கழுத்துக்கிட்ட இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி விடுறேன். பண்ணிவிட்டு மேலே இப்படி ஒரு லைட்டாக அந்த நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
திருப்பி கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். சிந்தட்டிக் கிளாத் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் இதாக இருக்கும். பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும்போது நார்மலாக வந்துடும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வாட்டி நான் ஒரு சின்ன பாட் நெக் மாதிரி டிசைன் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அந்த த்ரெட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். அதையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.